தடையாவும் அகற்றிடுமே. தயக்கேடும் பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே ஜபவேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. ஜபவேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. வந்த நோக்கத்தை முதலாக நாம் தெளிவோம். ஆமென். ஜெபத்திலே தேவனோடு யாக்கோபு போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனையே மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை ஜெபத்திற்கு இருக்கிறது. போதும் விடு என்று தேவன் அவனை வருந்தி கேட்கிறது. ஆனால் அவன் விடவே மாட்டேன் என்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். தேவனுடைய அந்த வல்லமையை அவன் பெற்றுக்கொள்ள மட்டுமாக அவரை விடவே இல்லை. நாம் வந்திருக்கிற நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு மலை மேலே அடிக்கடியாக தனித்து கடந்து சென்று பிதாவின் இடத்தில் அவர் ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய அந்த வல்லமை பெற்றவராக அவர் கீழே இறங்கி செல்லும் போதெல்லாம் அற்புதங்களை எல்லாவற்றையும் சாத்தானுடைய சகல வல்லமையும் குறிக்கிற ஒரு வல்லமை ஜெபத்திலே இருக்கிறது என்பதை அவருடைய அந்த ஊழியத்தின் பாதையில நாம் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது வீடு விருதாவாய் போய்விடாத ஆவியானிடத்துல நாம் கேட்கிறோம். நாங்கள் மண் ஆண்டவர், மண்ணான இந்த பாத்திரங்கள் எரேமியா 18 சொன்னது போல பாத்திரங்களாகி எங்களை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாத்திரங்களை நீர் என்ன செய்ய வணைய சித்தம் வைத்திருக்கிறீர்கள், அதன்படியாக எங்களை நாள் வரைக்கும் ஊழிய பாதையில நடத்தி வந்த தேவரீர் இன்னும் அதிகமான வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரங்களாக எங்களை மாற்ற எங்களிடத்தில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு ஆண்டவரே இன்னும் வல்லமை மேல் வல்லமை பெற்றவர்களாக ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக ஏன் ஒரு ஜெப சேனையாகவே நாங்கள் ஆண்டவரே கிருபைதாரும் என்று சொல்லி அவரிடத்துல வரங்களுக்காக அவர் கொடுக்கிற தாளந்துகள் அவர் கொடுக்கிற மகத்துவத்திற்காக அவரை நாம் வந்த நோக்கம் என்ன? நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல, நம்முடைய இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக அல்ல. சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லுகிற நேரங்களில் எல்லாம் இடங்களில் எல்லாம் ஒரு தேவ வல்லமை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதை அநேக ஜனங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். வீட்டிலிருந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் போது இந்த பிரச்சனை எங்களுக்கு தீராதா, இவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வராதா என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவனுடைய வல்லமையை பிரயோகிக்கிற ஒரு தேவ வல்லமை பெற்றவர்களாக நான் இந்த மலையிலிருந்து இறங்க வேண்டும். அந்த நோக்கத்தை முதலாவது தெளிவுபடுத்திக் கொண்டு தேவனிடத்திலே நாம் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் வந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கத்தை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உலகத்திலிருந்து இன்றைக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக மலை மேல் வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எதற்காக வென்று ஆவியானவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலவீன பாண்டங்கள் ஆண்டவரே, நாங்கள் மண் ஆண்டவரே, ஒரு நாளைக்கு மண்ணோடு மண்ணாக போகத்தான் போகிறோம் ஆண்டவரே. ஆனால் இந்த மண் பாத்திரத்திலே ஒளியாகிய தீவட்டியாகிய அக்கினி நீர் இருப்பீரானார். அன்றைக்கு கிதியோன் உடைத்த பாத்திரங்களை போல ஆண்டவரே அந்த தீவட்டியை ஆண்டவரே கொளுத்தி ஆண்டவரே மண்ணான பாத்திரத்தில் வைத்து ஆண்டவரே ஒரு போர்க்களத்திலே நிறுத்தி எல்லாரையும் புறமிடுகிட்டு ஓட செய்தது போல ஆண்டவரே ஊழியம் என்கிற அந்த போராட்ட களத்திலே நாங்கள் நிற்கும் போது ஆண்டவரே நாங்கள் தீவட்டி ஏந்தினவர்களாக நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நாம் சோதரிக்கலாமா? எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் ஆவியை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கிற செய்தியின் மூலமாக ஆண்டவரே தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக, உம்முடைய அக்கினி வெளிப்படும்படியாக ஆண்டவரே
உம்முடைய தீ பிரகாசம் வெளிப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துகிற நீர் ஆண்டவரே, எங்களுக்கு பட்டம் அல்ல பதவி அல்ல ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த மகிமை, நீர் கொடுக்கிற அந்த அக்கினி பிரகாசம் எங்களுக்கு அனலாக மாற்றும் அனலமற்ற குளிர்மற்ற விருப்பமான வாசி பண்ணி போடுகிற உலகத்திலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இறங்கி செல்லும் போது ஆண்டவரே ஒரு தீவச்சி பந்தங்களாக ஆண்டவரே மலையிலிருந்து இறங்குவதாக நாங்கள் காணப்படுகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நாம் சோதரிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அங்கே எலியா சொல்லுகிறார், அக்கினியின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்கிறார். அந்த அக்கினியை போட வந்த தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால் நாம் கடந்து செல்கிற இடங்களில் எல்லாம் ஒரு அக்கினி பற்றி எறிவதை நான் பார்ப்பதுதான் வேண்டும். ஆண்டவரை சோதரிக்கலாமா? பாடுவோமா, பாடுவோமா? ஒரே ஒரு சரணம். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே நான் கலங்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற மெய்ப்பன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவார். ஜெபத்தை ஆரம்பம் முடிவு மட்டுமாக பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று எங்களுக்கு தெரியாத ஏவுகிற ஆவியானவர், கிதியோனை ஏவன ஆவியானவர்